லட்சக்கணக்கான மக்கள் இந்த இரவில் ஏன் விழித்திருப்பார்கள்? மகா சிவராத்திரி என்றால் என்ன? இதற்கு பின்னால் உள்ள அறிவியல் காரணம் என்ன? இன்று நாம் இந்த புனித இரவு பற்றிய ஆன்மீக, புராண மற்றும் அறிவியல் அம்சங்களை ஆராயப் போகிறோம். அதுக்கு முதல் யாரெல்லாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போவீங்களோ அவங்களாம் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மகா சிவராத்திரி என்றால் என்ன? மகா சிவராத்திரி என்பது மகாதேவன் சிவனுக்காக கொண்டாடப்படும் மிகவும் புனிதமான இரவு. மற்ற திருவிழாக்கள் மகிழ்ச்சி மற்றும் விருந்துகளை கொண்டாடும், ஆனால் இது தவம், உள்நோக்கு மற்றும் தியானத்திற்கான இரவாகும். இது மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி திதியில் வரும். சிவராத்திரி என்பது சிவனின் புனித இரவு என்பதாகும். இந்த இரவில் தெய்வீக சக்திகள் உச்சத்தில் இருக்கும். இந்த புனித இரவுக்கு பின்னால பல புராண கதைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் சிவன் பார்வதி திருமணம். இந்நாளில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது. 2வது தாண்டவம். சில புராணங்கள் கூறுவதின்படி சிவபெருமான் இந்த இரவில் தாண்டவக் கூத்து ஆடினார். இதுதான் சிவராத்திரி என்று கூறப்படுது. இது உலகின் சுழற்சி இயக்கத்தை குறிக்கிறது. 3வது சமுத்திர மந்தனத்தின் போது வாசுகி பாம்பின் ஹாலாஹல விஷம் உலகத்தை அழிக்க வந்தபோது சிவன் அதை அருந்தி உலகத்தை காப்பாற்றினார். பார்வதி தேவியின் கிருபையால் அது அவரது கழுத்தில் மட்டுமே தேங்கியது. இதனால் அவர் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றார். இந்த நாள்தான் சிவராத்திரி என்றும் சொல்லப்படுது. மகா சிவராத்திரியின் அறிவியல் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம். மகா சிவராத்திரி என்பது வெறும் ஆன்மீக திருவிழா மட்டுமல்ல, இது ஒரு அறிவியல் அடிப்படையிலான சக்தி வாய்ந்த இரவும் ஆகும். இந்நாளில் பூமியில் உள்ள ஆற்றல்களில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதை புரிந்து கொண்டு நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் ஆன்மீக மற்றும் உடல்நல நன்மைகளை அடையலாம். மகா சிவராத்திரி இரவில் பூமியின் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மற்றும் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல சில குறிப்பிட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும். இதனால் மனித உடலுக்குள் உள்ள பிராண சக்தி அதிகரிக்கும். இந்த இரவில் உடலின் சக்தி கீழே இருந்து மேலே செல்லும், அதாவது கிராவிட்டி சக்தி குறைந்து சக்தி மேலோங்கி செல்கிறது. இதன் காரணமாக உயர்ந்த மனநிலையை கடைபிடிக்க ஏற்ற நேரமாகும். ஆன்மீக நிபுணர்கள் மற்றும் யோகிகள் கூறுவது என்னவென்றால், இந்த இரவு மனிதர்கள் தியானம் செய்வதற்கு மிகவும் சிறந்த நேரமாகும். தியானம் மற்றும் ஜெபம் இந்த இரவில் அதிக சக்தி வாய்ந்ததாக அமையும். உடலியல் மாற்றங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மகா சிவராத்திரியில் நோன்பு கடைபிடிக்கும்போது உடலில் டீடாக்சிஃபிகேஷன் நடைபெறுகிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. மனித மூளை நிச்சயதார்த்தம் மற்றும் ஆனந்த உணர்வுகளை அதிகரிக்கும் சில குறிப்பிட்ட நரம்பியல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இது உணர்வுகளை கட்டுப்படுத்த, சமய சிந்தனையை அதிகரிக்க மற்றும் மனதிற்கு அமைதியை கொடுக்க உதவுகிறது. யோகா மற்றும் சடங்குகளின் அறிவியல் நேராக உட்காரும் முக்கியத்துவம். இந்த இரவில் உடலை நேராக வைத்திருக்க வேண்டும் என கூறப்படுவதற்கான முக்கியமான காரணம் உடலின் சக்திகள் மேலே செல்ல வேண்டும் என்பதே ஆகும். அதனால்தான் யோகிகள் இந்த இரவில் விழித்திருப்பது மிகவும் நல்லது என கூறுகிறார்கள். மந்திர ஜபத்திற்கான சக்தி. ஓம் நம சிவாய மற்றும் மந்திர ஜபம் இந்த இரவில் மிகுந்த ஆற்றலை கொடுக்கிறது. இதனால் உடலின் சக்ராக்கள் சுத்தமாகின்றன மற்றும் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஏற்படுகிறது. சந்திரனின் நிலை மாற்றம். மகா சிவராத்திரி அன்று சந்திரனின் லூனர் ஃப்ரீக்வன்சி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இதனால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது அவசியம். இந்த இரவு வைப்ரேஷன்ஸ் மிகுந்திருக்கும். இதனால் சிவ வழிபாடு செய்யும் போது மிகுந்த ஆனந்த உணர்வு கிடைக்கும். மகா சிவராத்திரியில் செய்ய வேண்டியவை. இந்த புனித இரவின் முழு பலனை பெற இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றுங்கள். காலையில் எழுந்து புனித நீராடல் செய்யவும், இது உடல் மற்றும் மனதை சுத்திகரிக்கும். நோன்பு கடைபிடிக்கவும். சிலர் முழு நோன்பு கடைபிடிக்க, சிலர் பழம், பால் போன்றவற்றை மட்டும் உட்கொள்கிறார்கள். சிவலிங்க வழிபாடு செய்யவும். தண்ணீர், பால், தேன், வில்வ இலை மற்றும் விபூதி கொண்டு அபிஷேகம் செய்யவும். ஓம் நம சிவாய ஜெபிக்கவும். இது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கிறது. தியானம் செய்து விழித்திருக்கவும். அர்த்தராத்திரி தியானத்திற்கும் ஜெபத்திற்கும் சிறந்த நேரம். சிவன் ஸ்தோத்திரங்கள், ருத்ர பாராயணம் கேட்கவும். இது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். இந்த இரவில் தியானித்து மந்திரங்களை ஜெபித்தால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாற்றமடையும். இந்த மகா சிவராத்திரியில் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு நேரம் ஒதுக்கி சிவன் சக்தியை உணருங்கள். புராணம் மற்றும் அறிவியல் எந்த கோணத்தில் பார்த்தாலும் இது உலகத்திற்கும் ஆத்மாவிற்கும் மிக முக்கியமான நாள். இந்த வீடியோ பிடித்திருந்ததா? கீழே கமெண்ட் செய்யவும். மேலும் லைக், ஷேர், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். ஹர ஹர மகாதேவா. ஓம் நம் சிவாய.